அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய குடும்பத்தார்கள் அல்லது நம்மளுடைய நண்பர்கள் இல்லது நமக்கு தெரிந்தவர்கள் யாராவது இந்த உலகத்த விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா, நம்ம அவங்களுக்காக என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்க சிந்திக்கிறீங்களா? அவங்க நம்மள விட்டு இந்த உலகத்த விட்டு பிரிஞ்சாலும், அவங்களுக்கான நன்மைய நம்ம செய்யலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, துஆ செய்யுங்க. இறந்தவர்களுக்காக துஆ செய்யுங்க. அல்லாஹு மக்ஃபிர் லஹு வரஹ்மஹு. 2வதா சதக்கத்துல் ஜாரியா. அதாவது நியமமான தர்மம். ஒருத்தர் ஒரு நன்மையான காரியத்த செஞ்சு அவங்க மரணிச்சுட்டாலும், அவங்களுக்கு அந்த நன்மை வந்து கொண்டே இருக்கும். அந்த நன்மையான காரியத்தால யாரெல்லாம் பயனடையறாங்களோ, அவங்க அந்த பயனடையக்கூடிய நன்மை யாருக்காக நம்ம நியத்து செய்றோமோ, அவங்களுக்கு போய் சேரும். அதாவது ஒரு பள்ளிவாசல் அமைக்கிறதுக்காக நம்ம உதவி செய்யலாம். ஒரு தண்ணீர் பெறுவதற்கான போர் போட்டா, அதுக்கு நம்ம உதவி செய்யலாம். பண உதவி. யாருக்காவது நம்ம குர்ஆன் நியத்து வச்சு குடுக்கலாம். இந்த மாதிரி நியமமான தர்மம் செய்யக்கூடிய நன்மை, யாருடைய பேர்ல நம்ம நியத்து வைக்கிறோமோ, அவங்களுக்கு போய் சேரும். 2வது சாதாரணமான சதக்கா. அதாவது ஒரு ஏழைக்கு உணவளிக்கிறது, தேவை உள்ளவங்களுக்கு பணத்த உதவி செய்றது. இந்த மாதிரி நன்மைகள சொல்லலாம். அவங்களுடைய உடம்பு நம்மோடு இல்லனாலும், நம்மளுடைய துஆ அவங்கள கொண்டு போய் சேர்த்தும். நன்மையாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.